இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சிப்ஸுங்க, பாவக்காய் சிப்ஸு எப்படி செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாவக்காய் வெட்டி வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், 2 காய் வச்சுருக்கேன் உங்களுக்கு வெட்டி காமிக்கிறதுக்காக. இந்த மாதிரி நீட்டு பாவக்காய் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. இது ஒரு அளவு தான். இது ஒரு பாவக்காய் கொஞ்சம் ஒரு விரல் நீட்டு தான் இருக்கும். நீட்டு பாவக்காய் இருந்தால் 2-3 கூட கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 2 காய் வச்சுருக்கேன். வீடியோ லென்த்தாக போகுங்கிறதுக்காக இந்த மாதிரி முனை சைடும் வால் சைடும் கட் பண்ணிடுங்க. எனக்கு அருவாமனையில் தாங்க வெட்ட வரும். நீங்கள் சிப்ஸு கட் இருந்தால் கூட சீவிக்கலாங்க. இந்த அளவு வரணும் கணம். விதையெல்லாம் எடுக்க வேண்டாம், இப்படியே வெட்டிக்கிறோங்க. வெட்டி இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டால் கொஞ்சம் கசப்பு ஒரு 2 வாட்டி அலசி எடுத்துக்கலாம். தண்ணியில், பச்சை தண்ணியில் தான் போடணும். சூப்பராக இருக்குங்க. இது சுகர்காரங்கெல்லாம் சாப்பிட்லாம். எல்லாருக்குமே, குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருங்க. லைட்டாக லெமன் ரைஸு, புளி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க. பூச்சி, அதாவது வயிற்றில் புழு இருக்குது இல்லைங்களா, அந்த புழுக்கெல்லாம் அந்த பாவக்காய் இந்த மாதிரி விதையோடு பொரிச்சு கொடுங்க. விதையில் தாங்க அந்த பூச்சியை கொள்கிற தன்மை இருக்குது. இந்த விதையை எடுத்து போட்டுறாதீங்க. வயிற்று பூச்சிக்கு இந்த பாவக்காய் விதை அது ஒரு மருந்துங்க. கட் பண்ணியாச்சு. இப்படி லைட்டாக அப்படி கலச்சு தண்ணி ஊற்றிடுங்க. விதை ஒன்று எடுபடுறது அது போனது போகட்டும், ஆனால் மொத்தமாக எடுத்துடாதீங்க. இதை நான் 2-3 வாட்டி கழுவிட்டு வரேன் பாருங்கள். இல்லை, நம்ம நல்லா கழுவியாச்சு. ஒரு 3 வாட்டி லைட்டாக உடஞ்சிடாமல் நம்ம கையை வச்சு கழுவி தண்ணியை கீழே ஊற்றிடணுங்க. பச்சை தண்ணியில் கழுவுனாலே போதும். இதே மாதிரி வெட்டுறது மட்டும் கரெக்டாக வெட்டிக்கோங்க, உடஞ்சிடாமல். இது அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. பூச்சிக்கு, வயிற்று புழுவுக்கு மருந்தே சாப்பிட வேண்டாம். இதை அடிக்கடி நம்ம உட்கொண்டோம்னா நம்மளுக்கு பூச்சி மாத்திரை அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். அந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ அதுக்கு என்ன வத்தலுக்கு, அதாவது இந்த சிப்ஸுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 1/2 கப்பு 250 ml பிடிக்கிற கப்பில் 1/2 கப்பு கெட்டி தயிருங்க. கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. அந்த கசப்பை எடுத்துரும். அரை கப்பு தயிர், காஷ்மீர் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனுங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு. காரமான சில்லி பவுடர், ரெட் சில்லி காரத்தூள் 2.5 ஸ்பூனு. கார்ன்ஃப்ளவர் பவுடர் 3 ஸ்பூனு. பச்சரிசி மாவுங்க, நம்ம இடியப்பத்துக்கெல்லாம் வச்சுருப்போம்ல, அந்த அரிசி மாவு 2 ஸ்பூனு. கார்ன்ஃப்ளவர் பவுடர் 3 ஸ்பூனு, இது 2 ஸ்பூனு. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். எல்லாமே இதை ஒன்றா சேர்த்துடலாம் அந்த தயிர் கூட. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனுங்க. இந்த அளவு போட்டால் போதும் பெருங்காயத்தூள். இப்போ பாவக்காய் கசப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தான் பிடிக்கும் உப்பு. இப்போ அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது உப்பு ஸ்பூனில் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவு சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா கலந்துடலாங்க கை வச்சு. இந்த மாதிரி சிப்ஸ் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளோ அருமையாக சாப்பிடுங்க உங்கள் பிள்ளைங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. ஒரு 4 டீஸ்பூன் அளவு தண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்படி நல்லா கலக்கிறதுக்குள்ள தான் இருக்குது.
கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இல்லை கை வந்து உங்களுக்கு சில பேர் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் எரியும், பழக்கம் இல்லாத பிள்ளைங்களுக்கு செய்யணுன்னா எரியும். நம்ம வந்து கை க்ளவுஸ் போட்டுக்கோங்க. கையில் கலந்தாதே நல்லா உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும். இந்த தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றிடலாம். 4 ஸ்பூன் தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து உப்பு காரம் நம்ம பார்த்துக்கலாங்க. இப்போ உப்பு காரெல்லாம் பார்த்தாச்சு. நானும் பார்த்துட்டேன், அப்பாவும் பார்த்துட்டாரு. கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த பாவக்காயெல்லாம் தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு வச்சுருக்கோம். இது இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுடலாம். உதிர்ந்த விதை வந்து தேவையில்லை. உதிராமல் இதில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற விதையை வந்து எடுக்காதீங்க. எடுத்து கீழே போட்டுறாதீங்க. இந்த 1-2 உதிர்ந்தது அது பரவாயில்ல, அது போனால் போயிட்டு போகுது. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. உடையாமல் கலக்கணும். நல்லா இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. ஊறோட்டி நல்லா ஊற வச்சிடலாம். ஊறோட்டி நாம் அந்த நல்லா ஒரு 1 ஹவர் ஊறட்டும். ஊறோட்டி நான் பொரிக்கும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இது நல்லா இப்படி அழுத்தி எல்லாம் வலிச்சு விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பொரிக்கும் போது உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். அப்புறமா இதுக்கு வந்து மசாலா போட்டு வச்சோம்லங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ஊறி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. வாங்க சிப்ஸு போட்டுக்கலாம். பாவக்காய் சிப்ஸு. எண்ணெய் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு இந்த வத்தலை வந்து இந்த மசாலையை வந்து இன்னொரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா குடிச்சு இந்த மாதிரி மசாலையோட கலந்து 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 போடுங்க. போதும். இன்னொரு அடசல் அப்புறமா போட்டுக்கலாம். போட்ட உடனே பாருங்கள் எல்லாம் அப்படியே மிதந்து வந்துடுச்சு. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விடலாம். இப்போவே நம்ம திருப்பி விட்டோம்னா அந்த மசாலா எல்லாம் கலந்துரும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. நல்லா வந்து நுரையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து அரைச்சி எடுத்துடலாம். எடுத்துட்டு இன்னொரு வாட்டி போட்டுக்கலாங்க. தாங்க இருக்கும். செம்மையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். அதை பொரிச்சிட்டு நான் காமிக்கிறேன். வாங்க 2வது வாட்டி போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி அள்ளி ஒன்றா ஊற்றி விட்ருங்க. நம்ம சிக்கன் 65 எல்லாம் போடுவோம்லங்க அந்த மாதிரி தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லா முறன்னு சிப்ஸ் மாதிரி வேகணும். இந்த மசாலையோட சேர்த்து போடுங்க. அப்படி அது நல்லா அந்த சிப்ஸில் வந்து ஒட்டி நல்லா பிடிக்கும். வேகட்டுன்னு அது ஒரு வாட்டி போட்டுக்கிறேன். ஃபுல்லாக பொரிச்சிட்டு நான் காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள் மக்களே, பாவக்காய் சிப்ஸ் பொரித்து முடிச்சாச்சு. அருமையாக வந்துருக்குது. நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ அருமையாக உடையும், முறன்னு உடையுது பாருங்கள். நல்ல முறன்னு இருக்குது. எண்ணெய் வந்து பாருங்கள், மசாலா எல்லாம் பிரியவே இல்லை, எண்ணெய் அப்படியே இருக்குது. இது வந்து நம்ம வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து பாவக்காய் குழம்பு, பாவக்காய் வத்தல் அது மாதிரி பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதை மற்றபடி இது மாதிரி மறுபடியும் பொரிச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த அளவுகளோடு நீங்கள் பாவக்காய் சிப்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.